ஏதாவது பாத்தியா சிவா? நாட் யட் ரேவா. ஆனா நேத்து நைட் நாம வந்தோம்ல, அது கரெக்டா இந்த இடம் தான். அந்த கார் திடீர்னு எங்க இருந்து வந்ததுன்னு நாம எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். இங்க பாரு, இந்த மலையை குடைஞ்சு டனல்ஸ் உண்டாக்கி இருக்காங்க பாத்தியா? இத பயன்படுத்தி அவங்க பீச் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. நான் உள்ள போய் என்ன இருக்குன்னு பாக்குறேன். ஏஹே, வெல்டன் சிவா, வெல்டன். ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க. நீ அப்படியே என்ன மாதிரியே யோசிக்கிற சிவா. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. உனக்கு எனக்கு எப்படி வேவ் லென்த் ஒரே லெவல்ல இருக்கு? நீயும் நானும் எப்போதும் ஒரே லெவல்ல சிந்திக்கிறோம். லட்டு சிங் சார், நீங்க இங்க எப்போ வந்தீங்க? சிவா, என்னோட இன்ஃபார்மர் கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு நான் இந்த காட்டுக்குள்ள எல்லா இடத்துலையும் போய் தேடணும்னு முடிவு பண்ணேன். அது மட்டும் இல்ல, அந்த ஸ்மக்லர் ஏதாவது ரகசிய பாதையை உண்டாக்கியிருப்பான்னு எனக்கு தோணுச்சு. இப்ப எல்லாரும் கொஞ்சம் ஒத்திக்கங்க. இப்ப இந்த சிங்கம் குகைக்குள்ள போய் எல்லாரையும் வேட்டையாடி வெளியில கொண்டு வர போகுது பாரு. வழி விடுங்க. ஆகா, அவசரப்பட்டு உள்ள வந்துட்ட போல இருக்கே. வழக்கம் போல நம்ம சிவாவே அனுப்பியிருக்கலாம். அவசரப்பட்டு உள்ள வந்துட்டோம்ல, போவோம். உள்ள போய்கிட்டே இருப்போம். என்னமா ஊறுது? சத்தம் புதுசா இருக்கு. இங்க கிடைக்குது, இங்கேயும் கிடைக்குது. உள்ள கிடைக்குது, வெள்ள கிடைக்குது, வெள்ள கிடைக்குது, உள்ள கிடைக்குது. கிடைக்குது. எல்லா இடத்துலயும் கடிச்சு வைக்குது. அப்படியே ஆதிவாசி மாதிரியே இருக்கீங்க. ஹலோ, சொல்லுங்க பேடராம் அங்கிள். சிவா, சார் போன எடுக்க மாட்டேங்கிறாரு. உன் கூட இருந்தாருன்னா சீக்கிரமா கூட்டிட்டு ஊருக்குள்ள இருக்கிற செக் போஸ்ட்டுக்கு வந்துரு. ஒருத்த மேல எனக்கு சந்தேகம் இருக்கு. அவன் லாரியை செக் பண்ண விட மாட்டேங்கிறான். சிவா, சீக்கிரமா. சரி, நாங்க வந்துகிட்டே இருக்கோம். லட்டு சிங் சார், சீக்கிரமா ட்ரெஸ் போடுங்க. என்னையே தளத்தை நிப்பாட்டிட்டு இருக்கியா நீ? லட்டு சிங் சாருக்கு தெரிஞ்சா என்னாகும் தெரியுமா? அதோ லட்டு சிங் சாரே வந்துட்டாரு பாரு. சார், நீங்களே சொல்லுங்க சார். என்னை பார்த்தா திருட மாதிரியா இருக்கு? எனக்கு சின்ன குழந்தைங்க இருக்காங்க சார். நான் ரொம்ப கஷ்டப்படுற ஆளு சார். யோ கான்ஸ்டபிள், நீ ஒரு ஆளியா? முதல்ல இவரை போக விட. இவர் ரொம்ப பாவம்யா. இவர் உழைப்பால கஷ்டப்பட்டு தன்னோட பசங்களை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காரு. உனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க போங்க. என்ன சார், என்ன பண்றீங்க? அதான் சொல்லிட்டாங்கல்ல, உயர் அதிகாரி சொன்னா விடணும்னு தெரியாத உங்களுக்கு என்ன விடுங்க சார். என்ன இப்படி பண்றீங்க? நான்லாம் ரொம்ப நல்லவன் சார், புரிஞ்சுக்கோங்க. ஓ, நேத்து நைட் நீங்க தானே வந்தீங்க. உங்க வாய்ஸ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. லட்டு சிங் சார், இவர் தான் அந்த ஸ்மக்லர். அவர் வண்டியை நல்லா செக் பண்ணி பாருங்க. சிவா, நீ சொல்றது உண்மையா? நீ கேட்டது இதே குரல் தானே? சொல்லே. ஐ எம் 100% ஷியோர் லட்டு சிங் சார். கன்ஃபார்மா இவர் தான் அந்த ஸ்மக்லர். இங்க பாரு, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. மோட்டர் போட சீக்கிரமா கொண்டு வரத்துல தப்பிக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு. புரிஞ்சுதா இல்லையா? என்னோட பேரு சோட்டே பாய். சொடக்கு போற நேரத்துல நான் வேலையை முடிப்பேன். உன்னால உள்ள வர முடியாது.
அதோ வந்துடுச்சு என்னோட போட்டு. இப்ப நான் போட்ல ஏறி இந்த ஊரை விட்டு இந்த நாட்டை விட்டு தப்பிக்க போறேன். இங்க பாரு வா, லட்டு சிங் சார் கூட்டிட்டு சீக்கிரமா பீச் கிட்ட வா. நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஆச்சு சோட்டே அங்கிள்? பாவம், நீங்க தப்பிக்கிறதுக்கு இருந்த சின்ன சின்ன வழியெல்லாம் கூட நான் இப்ப க்ளோஸ் பண்ணிட்டேன் போல இருக்கே. உன்னால என்ன தடுக்க முடியாது சின்ன பையா. ஏய், போய் புடுங்கையாக்கி இந்த பையனை. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. நீ யாராவனா இருந்துட்டு போ, ஆனா என் சேர சீண்டி பார்க்கணும்னு மட்டும் நினைக்காத. வந்ததுல இருந்த வேடிக்கை மட்டுமே பார்க்காதீங்க. போய் அந்த பையனால சாத்துங்க. அடைச்சு இவனே கூட கூட்டிட்டு போயிடலாம். போய் அதுங்க அவனை. சோட்டே அங்கிள், இப்ப இது உங்களோட டர்ன். இங்க பாரு சின்ன பையன், உனக்கு நான் யாரு என்ன ஏதுன்னு தெரியாது. என்னோட பேரு சோட்டு பாய். சொடக்க போற நேரத்துல எல்லா வேலைகளையும் நான் முடிச்சு காட்டுவேன். இப்ப பாரு. அங்கிள், ஃபைட்டை கண்டினியூ பண்றோமா இல்ல நாம இதோட முடிச்சுக்கிறோமா? போதும்பா போதும். நீயும் பார்க்க குட்டியா இருந்தாலும் வேலையில ரொம்ப சுட்டியா இருக்கப்பா. விட்டுடு. இதுக்கு மேல அடி வாங்க முடியாது. அந்த சேரோட ஹேண்டில்ல வைரங்கள் இருக்கு. எடுத்துட்டீங்கன்னா விட்டுரு. போதுமாயா சோட்டே? நீ என்ன வேணா ஏமாத்தலாம், என் சிவாவை ஏமாத்த முடியாது.